தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தியின்படி டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக மதுரை வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் சற்று நேரத்தில் அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கலை நாட்டவிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், தற்பொழுது மோடி விமான நிலையத்தில் இருந்து வந்திருப்பதாக நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது 1264 கோடி மதிப்பில் மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற உள்ளது. இதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். அங்கு அவருக்கு தமிழக முதல்வர் மற்றும் மாநில கவர்னர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் வரவேற்பு அளிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு வாகனங்களுடன் அவர் மதுரை விமான நிலையம் அருகே உள்ள வாஜ்பாய் திடலில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று அடிக்கல் நாட்டுகிறார். அதைத் தொடர்ந்து மனதின் குரல் என்ற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் அவர் பேசிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறும் உள்ள ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் இருந்து நெல்லை வரை உள்ள 10 பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள மாநில மாவட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் அந்த பங்கேற்கிறார்கள். அதை முடித்துக் கொண்டு அவர் மீண்டும் கார் மூலம் பலத்த பாதுகாப்புடன் மதுரை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து அவர் தனி விமானம் மூலம் கொச்சி நோக்கி செல்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் இருக்கக்கூடிய மண்டேலா பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை நிறுவுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அடிக்கலை நாட்டவிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் பதிவு செய்த காட்சிகளை பார்த்தோம். கருணாகரன், தொடர்ந்து பிரதமர் மோடி 11:30 மணிக்கு அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருவார் என்று கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்பொழுது 11:30 ஆகியிருக்கக்கூடிய காரணத்தினால் விமான நிலையத்தில் இருந்து இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் மண்டேலா பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது? விமான நிலையத்தில் வந்தடைந்த மோடி இன்னும் ஒரு 5 நிமிடத்திற்குள் மதுரை விமான நிலையத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்கள் முன்பின் செல்ல அவர் விமான நிலையம் அருகில் உள்ள 1 கிலோமீட்டர் அருகில் உள்ள மண்டேலா நகரில் உள்ள வாஜ்பாய் திடலுக்கு செல்கிறார். அங்கு 5 நிமிடமாகும். இன்னும் ஒரு 10 அல்லது 15 நிமிடத்திற்குள் பிரதமர் வாஜ்பாய் மதுரையில் தோப்பூரில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். தொடர்ந்து மோடியின் வருகையை ஒட்டி அங்கே காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவிற்கு போடப்பட்டுள்ளது? சுமார் எத்தனை காவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? காவல்துறை தரப்பிலிருந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? இது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். பாரத பிரதமர் மோடி மதுரை வருகையை ஒட்டி மதுரை விமான நிலையத்தில் 3 முதல் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் சீருடை அணியாத சாதாரண உடையில் உள்ள ஆண் பெண் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தடய அறிவியல் துறை போலீசார் மற்றும் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டுகளை செயலிழக்கும் பிரிவு போலீசார் உள்ளிட்ட பல்வேறு துறை போலீசார் இங்கு 3க்கும் மேற்பட்ட அடுக்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர் செல்லும் வழியில் அது விமான நிலையத்திலிருந்து மேடை வருகை தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விழா மேடை அருகே 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை அந்த விழா மேடை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தேசிய பாதுகாப்பு படை போலீசாரும் விழா மேடையில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெறும் இந்த நிகழ்வு சுமார் 1 மணி நேரம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அவர் அந்த விழா மேடையில் இருந்து விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து அவர் தனி விமானம் மூலம் கொச்சி செல்கிறார். தொடர்ந்து பிரதமர் மோடி வருகையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து எந்த அளவிற்கு சீர் செய்யப்பட்டுள்ளது? தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சாலைகள் எந்த இடத்திற்கெல்லாம் திருப்பி விடப்பட்டுள்ளன? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள்.
ஆம், அதாவது வந்து பாரத பிரதமர் மோடி வருகையொட்டி காலை 10 மணி வரை காலை வந்து ஒரு 8 மணி வரை அந்த மண்டேலா நகர் வழியாக அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு மேலாக சோதனை செய்யப்பட்ட வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. மேலும் வந்து அரசு பஸ்கள் வந்து அந்த வழியை செல்வதை முற்றிலும் தடுக்கப்பட்டது. மேலும் வந்து தற்பொழுது 11:30 மணியில் இருந்து பிரதமர் மோடி மீண்டும் அவர் வந்து கொச்சிக்கு செல்லும் வரையில் மதுரை விமான நிலையத்திற்கு எந்த விமானமும் வருவதும் செல்வதும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலும் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் சாலை போக்குவரத்தில் வந்து அதாவது வந்து விமான நிலையத்தில் இருந்து மண்டேலா நகர் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எனவே அந்த பகுதியில் அதாவது வந்து மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை மற்றும் வந்து திருநெல்வேலி செல்லும் அந்த சுற்றுச்சாலை ரிங் ரோடு என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக போக்குவரத்து மாற்றுப்பாதைகள் திரிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு முன்னரே அறிவிக்கப்பட்டது. எனவே தற்பொழுது அந்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி மத்திய அரசு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்கு உள்ளாக அந்த விழா நடைபெற உள்ளது என்று தெரிகிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? அதாவது வந்து இந்த பிரதமர் மோடி அந்த விமான நிலையத்தில் இருந்து மண்டேலா நகர் அருகே உள்ள அந்த வாஜ்பாய் திடலில் அந்த விழா நடைபெறுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் வேறு ஏதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் அமையும் வகையிலே வந்து நேற்று முன்தினமே போக்குவரத்து மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனவே இந்த வழித்தடத்தில் அதாவது வந்து மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்தில் இருந்து அருப்புக்கோட்டை மற்றும் வந்து திருநெல்வேலி செல்லும் பஸ்கள் மாற்று வழியில் இறக்கிவிடப்பட்டுள்ளன. மேலும் வந்து மாற்று வழியில் செல்ல அனுமதிக்கப்பட்டன. மேலும் இந்த பகுதியில் அந்த சுற்றுச்சாலையில் பேருந்துகள் வந்து இயக்கப்படுவது சுற்றி அனுப்பப்பட்டுள்ளதால் அந்த பயணிகளுக்கு சற்று நேர விரயம் ஏற்படும். அதை தவிர்த்து அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் பெருமளவில் ஏற்படாது. மேலும் வந்து அந்த போலீசார் வந்து பலத்த பாதுகாப்புடன் அதாவது வந்து மதுரை விமான நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த வாஜ்பாய் திடல் வரும் வரை போலீசார் தொடர்ந்து அந்த வழிநெடுகிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேறு ஏதும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வண்ணம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வலயத்தில் அந்த விழா மேடை மற்றும் வந்து இந்த விமான நிலையம் மற்றும் மண்டேலா நகர் பகுதி வந்துள்ளது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் விமானத்தில் இருந்து இறங்கிய பிரதமர் மேலதிக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கருணாகரன். தொடர்ந்து இது குறித்த தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், தற்பொழுது அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து அவர் பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை துவங்கி வைக்க இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் எந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்கவிருக்கிறார்? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு திறப்பு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிகச்சரியாக 11:20 அவருடைய விமானம் மதுரை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக தமிழகத்தினுடைய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் போன்றோர் தமிழகத்தினுடைய ஆளுநர் எல்லாம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து தற்சமயம் அந்த நிகழ்வு விமான நிலையத்திற்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் தரைமாற்றமாக அதாவது முதலில் அவர் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு தரைமாற்றமாக செல்கிறார். மதுரை விமான நிலையத்திலிருந்து அந்த விழா மேடையானது 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. இதற்காக மதுரை மாவட்டத்தின் சார்பாக அதாவது 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் அவர் முதலில் எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்புரையாற்றிவிட்டு அதற்கு அருகாமையிலே அவருடைய அதாவது பிஜேபி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே கட்சி தொண்டர்களோடு உரையாட இருக்கிறார். அங்கே என்ன விதமான கருத்துக்களை அவர் தெரிய இருக்கிறார், என்ன விதமான கருத்துக்களை தெரியப்படுத்த இருக்கிறார் என்பதற்காக அவருடைய கட்சி தொண்டர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் மிகுந்த ஆவலுடன் இருந்து கொண்டிருக்கின்றனர். மத்திய அமைச்சர்களும் இங்கே வருகை தர இருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் விழா மேடைக்கு அவர் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வழித்தடங்கள் முழுவதும் முழுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இங்கிருந்து 2 நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு மிகச்சரியாக 1 மணிக்கு மீண்டும் மதுரை விமான நிலையம் அவர் சென்றடைகிறார். அங்கிருந்து அவர் தனி விமானம் மூலமாக கொச்சின் சென்றடைகிறார். அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கிருந்து மீண்டும் அவர் டெல்லி செல்வதற்கான வாய்ப்புள்ளது என தற்சமயம் தெரிய வருகிறது. மதிவாணன், பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய அமைச்சர்கள், தமிழக முதல்வர், துணை முதல்வர் ஆகியவர்கள் பங்கேற்கின்றார்கள். தொடர்ந்து யாரெல்லாம் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கவிருக்கிறார்கள்? இது குறித்த விவரங்கள் என்ன?
நிச்சயமாக, அதாவது தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தினுடைய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக இருக்கின்றனர். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழக அமைச்சர்கள் அனைவருமே இன்று இங்கே காத்திருக்கின்றனர். அனைத்து அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் உட்பட, துணை முதலமைச்சர் உட்பட தற்சமயம் மதுரை விமான நிலையத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில நொடிகளில் இந்த தரைமார்க்கமான பயணம் நிறைவு பெறும். அதாவது கிட்டத்தட்ட 2 நிமிடத்திற்குள் அவர் அந்த விழா மேடைக்கு செல்வார். அங்கே அடிக்கல் நாட்டு விழாவினுடைய நிறைவேற்று விட்டது. அவருடைய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் உரையாட உள்ளார். அமைச்சர்கள், அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட சில மத்திய அமைச்சர்களும் இங்கே வருகை தந்துள்ளனர். அவரோடும் அவர் வருகிற விமானத்திலும் மத்திய அமைச்சர்கள் வருகை தந்துள்ளனர். சிறப்பான போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்சமயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனம், அதாவது போலீஸ் பாதுகாப்பு வாகனங்கள் ஒவ்வொன்றா தற்சமயம் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த தரைவழி மாற்றமாக பிரதமர் நரேந்திர மோடி விழா மேடைக்கு சென்றடைவார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்கு தற்பொழுது விழா மேடைக்கு அவர் வருவதாக கூறப்படுகிறது? தொடர்ந்து அடிக்கல் நாட்டு விழாவிற்காக எந்த மாதிரியான ஏற்பாடுகள் மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது மண்டேலா நகரை பொறுத்தவரையில் அவருடைய பொதுமக்கள் மட்டுமல்லாது கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று கூடி, அதாவது சாலைகளில் ஓரமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த சாரங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய அந்த சில நிமிடங்களை முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அவரை பார்த்து கையசைப்பதற்கும் அவருடைய அந்த கட்சியினுடைய கொடியை வைத்துக் கொண்டு ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்சமயம் அந்த வரவேற்பு உபசரிப்பு நிகழ்ச்சி தான் மதுரை விமான நிலையத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் மீண்டும் சொன்னது போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தினுடைய ஆளுநர், பாராளுமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மதுரை விமான நிலையத்திற்குள் குழுமி இருக்கின்றனர். அவர் அதாவது அவருடைய விமானம் மதுரை விமான நிலையத்தை முத்தமிட்ட அடுத்த நிமிடத்தில் இருந்து அனைவருமே சிறப்பான கட்சி தொண்டர்களும் அங்கே சில முக்கிய நிர்வாகிகளும் விமான நிலையத்திற்குள் இருந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க என கோஷங்களை தற்சமயம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் அவர் அந்த உபசரிப்பு அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கிற தற்சமயம் இந்த நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் மதுரை விமான நிலையத்திலிருந்து தலைவரை மார்க்கமாக வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமான போலீசார் உரிய பாதுகாப்புகளை வழங்கிக் கொண்டு இங்கே இருந்து கொண்டிருக்கின்றனர். பிரதமர் மோடியின் வருகையினை எதிர்த்து தற்பொழுது மதிமுகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். தற்பொழுது அவர்கள் எந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது மதிமுக மட்டுமல்லாது சில கட்சிகளும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் தமிழகத்திற்கு வரவில்லை, அதே காரணத்தினால் தமிழர்களை வஞ்சித்தவர் என்று சொல்லி கருப்பு கொடி காட்டுவோம் என்ற போராட்டங்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் கருப்பு கொடி காட்டப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த சில பேரை மதுரை மாநகர போலீசார் கைது செய்திருப்பினும் கூட மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் குளத்தூர் மணி போன்றோர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள சட்டப்பொம்மன் சிலைக்கு அருகாமையில் உள்ள இடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு கடுமையான கண்டன கோஷங்களை எழுப்பி நீங்கள் திரும்பி போக வேண்டும் போன்ற கண்டன கோஷங்களை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். கடுமையான போராட்டங்களில் தற்சமயம் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது மதுரை விமான நிலையத்திற்கும் பெரியார் பேருந்து நிலையத்திற்கும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆகையால் இவருடைய வருகை என்பது இங்கே அந்த கருப்பு கொடியினுடைய ஆர்ப்பாட்டம் என்பது எந்த விதத்திலும் இங்கே தாக்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் 20 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு தான் இருக்கிறது நமது பெரியார் பேருந்து நிலையம். இருப்பினும் கூட அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். பிரதமர் தற்பொழுது அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து பாஜகவின் பிரச்சார கூட்டத்தை துவங்கி வைக்கவிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்ன எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா நிறைவு பெற்ற அடுத்த சில நிமிடங்களில் மேடைக்கு, அதாவது அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை விழா மேடைக்கு அருகாமையிலே பிஜேபி கட்சியினுடைய பொதுக்கூட்ட விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் அந்த விழா மேடையானது இருக்கிறது. ஒரு 2 நொடிகளில் நகர்ந்து அந்த மேடைக்கு சென்று விடலாம். அப்பொழுது அந்த மேடைகள் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள், மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அங்கே அவருடைய உரையை கேட்பதற்கு மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். என்ன விதமான உரையை தொடங்குவார் என்ற பெரும் ஆவலோடு இங்கே காத்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகிறார் என்ற தகவல் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரே கரகோஷங்களோடும் அனைவரும் மகிழ்ச்சியோடும் இருந்து கொண்டிருக்கின்றனர்.
அதே போல எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா அந்த மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன விதமான உரையை நிகழ்த்தப் போகிறார், அங்கே துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதேனும் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புள்ளதா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருக்கின்றனர் கட்சியினுடைய பிஜேபியின் கட்சியின் நிர்வாகிகள் மட்டுமல்லாது அவருடைய தொண்டர்கள் மட்டுமல்லாது அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே குழுமியுள்ளனர். மேலதிக தகவல்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் மதிவாணன். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் தற்பொழுது மதுரை விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி மண்டேலி நகரில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மண்டேலி நகரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி நிகழ்த்தவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவிருக்கிறார். விமானத்தில் இருந்து இறங்கி அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரின் வருகையை ஒட்டி காலையிலேயே அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதல்வர் ஆகியவர்கள் காத்திருந்து தற்பொழுது அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து மண்டேலி நகரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக அவர் புறப்படவிருக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவரின் வருகையை ஒட்டி 5 அடுக்குக்கு பாதுகாப்பு தற்பொழுது போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் பிரச்சார கூட்டத்தை அவர் துவங்கி வைக்க இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது பிரதமரை வரவேற்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், பாஜக தேசிய செயலாளர்களில் ஒருவரான ஹெச் ராஜா ஆகியவர்கள் அவரை வரவேற்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக எம்பி நாடா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் போன்ற தலைவர்கள் தற்பொழுது அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் மண்டேலா நகரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது? இது குறித்த விவரங்கள் என்ன? சமினா, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி 1264 கோடி மதிப்பில் அமையுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழாவிற்காக டெல்லியில் இருந்து மதுரை வந்த பிரதமர் மோடி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கருப்பு நிற காரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது மண்டேலா நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 5 நிமிடத்திற்குள் அவர் அந்த விழா மேடைக்கு சென்றடைந்து விடுவார். அதைத் தொடர்ந்து அங்கு அந்த தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்பார். பங்கேற்றுவிட்டு அதற்கு அடுத்ததாக
பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 10 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றுள்ள ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அந்த உரையாற்றி முடிந்த பிறகு பிரதமர் மோடி தற்பொழுது சென்ற வழியில் இருந்து அதே போல் மதுரை விமான நிலையம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருகிறார். மதுரை விமான நிலையம் வந்த பிரதமர் அங்கிருந்து கொச்சிக்கு செல்கிறார். முன்னதாக விமான நிலையம் வந்த பிரதமர் மோடிக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழக முதலமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் வரவேற்பு கொடுத்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அவர் கருப்பு நிற கார்களில் ஒரு காரில் அவர் பிரதமர் மோடி முன் இருக்கையில் அமர்ந்து அவர் மண்டேலா நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறு மழை துளிகளில் அவர் மண்டேலா நகர் விழா மேடைக்கு சென்றடைந்து விடுவார். அதைத் தொடர்ந்து அந்த அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மதுரையில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் சில கருத்துக்களை தெரிவிப்பார். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 10 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கான பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் அரசியல் குறித்த சில கருத்துக்களை தெரிவிப்பார். அது மிகவும் சில முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது முடிந்த பிறகு பிரதமர் மோடி தற்பொழுது மண்டேலா நகரில் இருந்து அவர் நேரடியாக விமான நிலையம் வந்தடைவார். அங்கிருந்து அவர் தனி விமானம் மூலம் கொச்சிக்கு சென்றடைவார். தற்பொழுது அந்த ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்கள் மண்டேலா நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக காணலாம். மேலும் இன்னும் சில மணித்துளிகளில் பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க உள்ளார். பங்கேற்று அதற்கான அடிக்கல் நாட்டுகிறார். அதே நேரத்தில் அந்த அடிக்கல் நாட்டு விழா என்பது 201.75 ஏக்கரில் அந்த தோப்பூரில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அந்த கட்டடம் கட்டப்பட உள்ளது. 4 ஆண்டுகளில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். மேலதிக தகவல்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் கருணாகரன்.